லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு சேர்ந்து கண்களை மூடி இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரும்படிக்கு எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஓ அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக நாங்கள் தருகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கணிமணி போல நீர் பாதுகாத்தி நீர் செய்த சகல உபகாரங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அல்லேலூயா. இம்மட்டும் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை தாங்கினீ, இம்மட்டும் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை தாங்கினீ. எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் பாவ பாரமெல்லாம் தன் மேலே ஏற்றுக்கொண்டு, எந்தன் பாவ பாரமெல்லாம் என் மேலே ஏற்றுக்கொண்டு, எனக்காய் குரிசில் மரித்த எந்தன் இயேசு நல்லவரே, எனக்காய் குரிசில் மரித்த எந்தன் இயேசு நல்லவரே. எந்தன் தேவைகள் அறிந்து விண் வாசல்களை துறந்து, எந்தன் தேவைகள் அறிந்து, கடந்த வாரம் முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்த தெய்வமே, எனக்காய் ஆமென். எல்லாம் நிறைவாய், எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே. இம்மட்டும் இம்மட்டும் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை தாங்கினீ, இம்மட்டும் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை தாங்கினீ. எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, என்றும் அவர் என்றுமே போதுமானவர், அவர் என்றுமே போதுமானவர். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல அருமையான காலை வேளையில உம்மை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய நன்மைகள், பெரிய அதிசயங்கள், பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். இதுவரை எங்களை நடத்தினவர் இனிமேலும் நடத்தி செல்லுவீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தை முற்றிலுமாக நாங்கள் தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்து மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் ரட்சகரும் மீண்டும் வரப்போகிறவருமாக இயேசு கிறிஸ்து மேலேறப்பட்ட
நல்ல நாமத்திலே கர்த்தரை துதிக்கும்படியாய் வந்திருக்க உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தெய்வ பிள்ளைகள் உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்க இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு என்கிற நல்ல ஒரு பாடல் என்னோடு சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு, ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்க இயேசு. நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு, எங்கள் இயேசு நல்ல இயேசு, எங்கள் இயேசு நல்ல இயேசு. நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு. ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்க இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு. ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்க இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு. கண்ணீரை துடைத்து கவலையை போக்குவார், கண்ணீரை துடைத்து கவலையை போக்குவார். அருகிலே வந்து ஆறுதல் தருவார், அருகிலே வந்து ஆறுதல் தருவார். எங்கள் இயேசு நல்ல இயேசு, எங்கள் இயேசு நல்ல இயேசு. நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு. ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு. காயப்பட்ட இதயத்தை கரம் நீட்டி தொட்டு, காயப்பட்ட இதயத்தை கரம் நீட்டி தொட்டு, கலங்காதே என்று அணைத்திட வருவார், கலங்காதே என்று அணைத்திட வருவார். எங்கள் இயேசு நல்ல இயேசு, எங்கள் இயேசு நல்ல இயேசு. நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு. ஆமென். நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு. ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு. ஆமென். ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு. சத்திய வெளிச்சம் அவர்தான் அன்றோ, சத்திய வெளிச்சம் அவர்தான் அன்றோ, பொன்துக்க நாட்கள் முடிந்தனவன்றோ. சொல்லுங்க, ஒரு முறை பாடுவோமா? சத்திய வெளிச்சம், சத்திய வெளிச்சம் அவர்தான் அன்றோ, சத்திய வெளிச்சம் சொல்லுவோமா? நம் துக்க நாட்கள் முடிந்தனவன்றோ, நம் துக்க நாட்கள் முடிந்தனவன்றோ. எங்கள் இயேசு நல்ல இயேசு. ஆமென். எங்கள் இயேசு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு. ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு. ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென் ஆமென். நம்பி வந்த ஜனத்திற்கு சொல்லும். வெள்ளம் போல் சாத்தான் வந்தாலும், வெள்ளம் போல் சாத்தான் வந்திடும் போது, வெள்ளம் போல் சாத்தான் வந்திடும் போது,
வெற்றி கொடியேந்தும் வல்லவர் அவரே, வெற்றி கொடியேந்தும் வல்லவர் அவரே. எங்கள் இயேசு நல்ல இயேசு, எங்கள் இயேசு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு. ரொம்ப ரொம்ப ஆமென் ஆமென். ரொம்ப ரொம்ப ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஒரு முறை சொல்ல, ரொம்ப 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 நல்லவர் எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல எங்கள் இயேசு, எங்கள் இயேசு நல்ல இயேசு, எங்கள் இயேசு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு, நம்பி வந்த ரொம்ப ரொம்ப ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நம்பி வந்த ஜனத்திற்கு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார் என்கிற நல்ல ஒரு பாடல் இன்னொரு சேர்ந்து கரங்கள் தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். ஆமென். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும். ஒரு முறை சொல்லும், என்னை கண்டார், என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். சேர்ந்து இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுவால் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுவால் எனக்கு எல்லாம். ஒன் மோர். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுவால் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுவால் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுவால் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுவால் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த மாவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த மாவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசு
இயேசுவா ஜெயம் தந்தார், ஜெயம் தந்தார், இயேசு ஜெயம் தந்தார். சத்துருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார், ஜெயம் தந்தார், இயேசு ஜெயம் தந்தார். சத்துருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வல்லமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வல்லமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன். சந்தோஷமாய் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு என் தேவன், இயேசு என் தேவன். அல்லேலூயா, இயேசு என் தேவன், இயேசுவால் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன். இயேசுவால் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசுவால் ஒரு இயேசு என் தேவன், இயேசு என் தேவன். இயேசு நீங்கள் பாட 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 கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை. ஆமென். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன். இயேசுவால் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன். இயேசுவால் எனக்கு எல்லாம் எல்லாம். எல்லாரும் கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இதோ ஒரு அற்புத கரம் உங்களுக்காக நீட்டப்பட போகிறது. தேவன் உங்களுக்கு பலத்த துருகமும் பலத்த கோட்டையுமாய் இருப்பார். ஆபத்து காலத்திலே நம்பி இருக்கிற துணையுமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன். இயேசுவால் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன். இயேசுவால் எனக்கு எல்லாம் எல்லாம். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு எவரும் இல்லை. நல்ல ஒரு பாடல். என்னோடு சொல்ல விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்கள் தட்டி உற்சாகமாய். ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்று பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எவரும் இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்று பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆமென். ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று. நான் வரட்டிடும் அறிகுறி
சேர்ந்து ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொல்லுமா? சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே, சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே, இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ, இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீரோ. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆமென். ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் தேவ பிள்ளைகளே, கட்ட துவங்குகிற தேவன் சேர்ந்து பாடுவோமா? நீர் சொல்லி ஆமென். அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, அவர் சொல்லி கேளாத, அவர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. விசுவாசத்தோடு தேவ பிள்ளைகளே, நீர் சொல்லி இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ சொல்லி கேளாத, ஒரு முறை சேர்ந்து பாடுமா? நீ சொல்லி அமராத புயல் பார்த்ததில்லப்பா, நீ சொல்லி அமராத புயல் ஒன்று பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரே நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சூழ்நிலையே மாறிடும் அப்பா. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கள் வாழ்க்கைக்கு முன்பதாக இருக்கிற, எங்கள் குடும்பத்திற்கு முன்பதாக இருக்கிற இந்த பொல்லாத புயல், அழிக்க நினைக்கிற காற்று அடங்கிவிடும் அப்பா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. ஓ thank you Jesus, thank you Jesus. உம்மை ஆராதிக்கிறோம். இதுவரை எங்களை நடத்தினவர், எங்கள் முன்பதாக இருக்கிற பொல்லாத புயலை மாற்றி போடுங்கப்பா. எங்களை வாழ வைத்த தெய்வமே, எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறவரே, எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவரே, ஓ thank you Jesus, ஓ thank you Lord. நன்றி நன்றி நன்றி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஓ praise Jesus, praise Jesus, praise Jesus, praise Jesus.
ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். சேர்ந்து பாடும். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். சேர்ந்து பாடும். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே ஆமென், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே, நீரே நிரந்தரமானவர். ஆமென். கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஒரு மணி சேர்ந்து பாடும். கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் அல்லேலூயா. ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு ஆமென் ஆமென். ஓ உம்மை உம்மை என்றும் ஆராதிப்பே, உம்மை என்றும் ஆராதிப்பே, ஏல்வல்லாம் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே, ஏல்வல்லாம் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே, ஏல்வல்லாம் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே, ஏல்வல்லாம் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உம்மை ஆமென், உம்மை அறிந்தவர், உம்மை அறிந்தவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உம்மை புரிந்தவர், உம்மை புரிந்தவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே, நீரே உன்னத, நீரே மகத்துவ, நீரே பரிசுத்த, உம்மை ஆராதிப்பே, நீரே உன்னத, நீரே மகத்துவ, நீரே பரிசுத்த, உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் கரங்களை தட்டி அவர்
அவரை ஆராதிக்கும்படியா எல்லாரும் கரங்கள் தட்டி உற்சாகமாய் தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் ஆண்டவர் மாத்திரமே நமக்கு நிரந்தரமாக இருக்கிறார். காலங்கள் மாறினாலும், சமயங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும் உருவாக்கினவர் ஒருபோதும் மறந்து போவதில்லை. அவர் இதுவரைக்கும் நம்மை கைவிடாமல் சொந்த பிள்ளைகளாய் தோளின் மீது தூக்கி சுமந்து நம்மை பராமரித்து வருகிற தேவன் நம்மை மறந்து போக மாட்டார். அப்படி இருக்கிறவங்க எல்லாரும் எழுமணி இருப்போம்லாமா? எல்லாரும் எழுமணி இருப்போம். கர்த்தர் சமூகத்தில் விடுதலையாய் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் நிச்சயமாக ஒரு பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே தூதர்களை கொண்டு உங்களை நடத்துகிறவர், உங்களை விசேஷ வண்ணமாய் பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்துல எந்த மனிதர்களும் தெய்வத்தை போல நடத்த முடியாது. நம்முடைய தெய்வத்தை போல எந்த மனிதனும் நேசிக்க முடியாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். மனிதர்கள் நேசிக்காமல் இருந்தாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை அதிசயமாக நடத்துவார். ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னும் நல்ல ஒரு பாடல் என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். Lord, praise the Lord. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர். சேர்ந்து பாடும். கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர். சேர்ந்து பாடுவோம் எல்லாரும் கரங்கள் தட்டி. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. ஹல்லேலூயா. தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர். ஹல்லேலூயா.
ஜனங்களின் தாகம் தீட்டி. எசப்பா, உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஜனங்களின் தாகம் தீட்டி. ஹல்லேலூயா. நாமம் அதிசயம், இன்னும் அற்புதம் செய்திடுவேர். உந்த நாமம் அதிசயம். உமக்கு பானவர் யார், உமக்கு பானவர் யார், உமக்கு பானவர் யார், உமக்கு பானவர் யார். வானத்திலும் இந்த பூமியிலும், வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு பானவர் யார். கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார். வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு பானவர் யார். சேர்ந்து பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார். வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு பானவர், உமக்கு பானவர் யார். உமக்கு பானவர், உமக்கு பானவர் யார். உமக்கு பானவர் யார். வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு பானவர் யார். வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு பானவர் யார். தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கு பான தேவன் யார். சேர்ந்து பாடுவோம். தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கு பான தேவன் யார். நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார். நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார். தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கு பான தேவன் யார். தேவரே, சகலமும் செய்ய வல்லவர். தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கு பான தேவன். ஒரு முறை தேவரே, தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரே, உமக்கு பான தேவன் யார். இது ஒரு முறை பாடும். தேவரே, தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரே, உமக்கு பான தேவன் யார். ஒரு முறை பாடும். தேவரே, தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரே, உமக்கு பான தேவன் யார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அவர் செய்ய நினைத்தது ஒருபோது தடைபடுவதில்லை. கர்த்தர் உங்களுக்காக முன்குறித்திருக்கிறதை நிச்சயம் அவர் நிறைவேற்றி முடிப்பார். உங்களுக்கான நன்மைகளை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு அவர் உங்களுக்காக இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார். நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார். தேவரே, நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உடைய நாம மகிமைப்படட்டும். கிருபையா எங்கள் மீது இரக்கம் வையும். அதிசயங்களை செய்யுங்க. உன் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.
சங்கீதம் 44. சங்கீதம் 44 நாம் இப்போது வாசித்தோம். இப்போது அந்த சங்கீதம் 44 நாம் இப்போது தியானிக்க கடவோம். சங்கீதம் 44 நாம் வாசிக்கும் பொழுது, அதனுடைய எல்லா வசனங்களையும் வாசிக்கும் பொழுது, முதலாவதாக சங்கீதத்தை நம்ம முற்பகுதியிலே இந்த சங்கீதம் கோராகின் புத்திரரில் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீர் என்னும் சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. கோரான் புத்திரர் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் ராகத்தில் பாடின சங்கீதமாக காணப்படுகிறது. இன்னுமாக இந்த சங்கீத பாகத்தை நாம் முழுவதுமாக வாசித்து பார்க்கும்போது இதனுடைய 1ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனங்கள் வரைக்கும் நாம் வாசித்து இதை தியானிக்கும் பொழுது, நாம் தியானித்து பார்க்கும்போது, இந்த வசனங்களில் நாம் குறிப்பிடுகிற அர்த்தங்களை நாம் தியானிக்கும் போது, இந்த சங்கீதத்திலே வசனங்கள் 1 முதல் 8 வரையிலான வசனங்களை நாம் தியானித்து பார்க்கும்போது, 1 முதல் 8 வரையிலான வசனங்கள் பூர்வ காலத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிற வசனங்களாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. அதை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்த நன்மைகளை நினைப்பூட்டுகிற வசனங்களாக இந்த வசனங்கள் காணப்படுகிறது. இதற்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்டோமானால் சங்கீதம் 78:4 நாம் வாசிக்கும்போது, சங்கீதம் 78:4 பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த வசனம் எதை குறிப்பிடுகிறது என்று பார்த்தோமானா, இந்த 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானித்து பார்க்கும்போது, மோசே என்கிற தேவ மனிதன் வாழ்ந்த காலத்திலே அவருக்கும் மோசேக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் தேவன் செய்த பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் விவரிக்கிற ஒரு வசனங்களாக அந்த வசனங்கள் காணப்படுகிறது. நாம் இதை தியானித்து பார்க்கும்போது அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மோசே கர்த்தர் எப்படி அந்த எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வருவதற்கு எப்படி கர்த்தர் மோசையை பயன்படுத்தினார். இன்னுமாக அவர் இந்த ஜனங்களையும் மோசையும் ஜனங்களையும் எப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கர்த்தர் நடத்தி கொண்டு போனார். இன்னுமாக செங்கடலையும் பிரித்து இந்த ஜனங்களை எப்படி எகிப்திலிருந்து அவர்களோட சொந்த தேசத்துக்கு அவர் கொண்டு போனார் என்பதையும் நினைப்பூட்டுகிற வசனங்களாக இந்த வசனங்கள் காணப்படுகிறது. இன்னுமாக அதுதான் அந்த வசனங்கள் சொல்லுகிறது, பூர்வ காலத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறுதல். இந்த சங்கீதம் 78:4 வாசிக்கும் போது இதில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நமக்கு நினைவு கூறுபவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நாம் அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவரை துதிப்பவர்களாக காணப்பட வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பல நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையை செய்திருக்கிறார். எப்படி மோசேயும் நம்முடைய ஜனங்களும் அவருடைய பிள்ளைகளுக்கு பின்வருக்கும் சந்ததிகளுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை அறிவித்து வந்தார்கள். அதுபோலவே நாமும் நம்முடைய பின்வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளை அறிவிக்கிற ஜனங்களாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பவர்களாக காணப்பட வேண்டும். அதே இந்த வசனங்கள் சொல்லுவதை பார்க்க முடியும். இன்னுமாக அடுத்து நம்முடைய வசனங்கள் 9 முதல் 22 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அந்த வசனங்களை தியானித்து பார்க்கும்போது, அந்த வசனங்களை நாம் தியானிக்கும் போது தற்போதைய வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகள், குழப்பங்கள், அதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறதையும் அந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாவற்றிலிருந்து தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை இருக்க எல்லா பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதை இந்த வசனங்களை வாசிக்கும் போது நம்ம தியானிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும்.
தேவன் நிச்சயமாகவே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கையில் குழப்பங்கள் வந்தாலும், நம்ம குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குழப்பங்கள் வந்தாலும் அந்த குழப்பங்களையும் மாற்றி நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கட்டளையிட பார்க்க முடியும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அவர் நிச்சயமாகவே அது அந்தந்த நம்முடைய வாழ்க்கையில் அது கட்டளையிடுவதை நாம் அதை பார்க்க முடியும். அது எப்படி மாறும் என்று பார்த்தோம்னா, நான் ஜெபிக்கும் போது தான் அது வந்து மாறும். நாம் குடும்பமாக சேர்ந்து நாம் இந்த ஒன்று கூடி ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள் எல்லாம் மாறி போவதை நாமே நம்முடைய கண்கூடாக நாம் காண முடியும். இதற்கு ஆதாரமாக நாம் பார்க்கும்போது தான் ஒரு எடுத்துக்காட்டு நாம் பார்க்கும்போது தான் எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது தான் யோபு என்கிற இந்த பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த அந்த மனிதனை நாம் நினைவு கூற முடியும். யோபு என்கிற மனிதன் தேவனால் அவர் என்ன சொல்றது அங்கீகாரம் பெற்ற மனிதன். அவர் உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்த மனிதன் என்று அங்கீகாரம் பெற்ற மனிதன். அந்த பிரச்சனை அந்த மனிதனுடைய வாழ்க்கைன்னு இப்போ பார்க்கும்போது எப்படிப்பட்டமான பிரச்சனைகள், எப்படிப்பட்ட குழப்பங்கள், ஏன் அவருடைய வாழ்க்கையே முடிந்து போகும் என்ற ஒரு சூழ்நிலை வந்த பிறகும் அவர் தேவனை விடவில்லை. அவர் தேவனை உறுதியாய் அவர் பற்றி கொண்டிருந்தார். கடைசி வரைக்கும் தேவன் பேரில் அவர் நம்பிக்கையாய் இருந்தார். அந்த நம்பிக்கை நிமித்தம் தேவன் அவரை விடுவிப்பதை பார்க்க முடியும். யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றி அவருடைய வாழ்க்கையில் முன்னதாக இருந்த சொல்ற நன்மைகளை காட்டிலும் இரட்டிப்பான நன்மைகளை யோபுவினுடைய வாழ்க்கையில் கட்டளையிட பார்க்க முடியும். அப்படிப்பட்டதான யோபு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறார். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது 9-22 வரையிலான 22 வரையிலான வசனங்கள் வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை அதை பொருத்தம் செய்து பார்க்கும்போது நிச்சயமாகவே யோபுனுடைய வாழ்க்கையில் பெரிய சிறையிருப்பை மாற்றின தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய சிறையிருப்பை, எப்படிப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனை இருந்தாலும் அது நிச்சயமாக மாறும் என்பதை நிச்சயமாக நம்பி நாம் ஜெயிப்பவர்களாக காணப்பட வேண்டும். அதே அந்த வசனங்கள் குறிப்பிட பார்க்க முடியும். அடுத்தபடியாக வசனங்கள் 23 முதல் 26 வரையிலான வசனங்களை வாசிக்கும் பொழுது தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் பதிலளிக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் குறிப்பிட பார்க்க முடியும். இதற்கு ஆதாரமாக நாம் பார்க்கும்போது, இதுக்கு உதாரண வசனங்களாக பார்க்கும்போது சங்கீதம் 18:6 நாம் வாசிக்கும்போது, சங்கீதம் 18:6 நாம் வாசிக்கும்போது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். இந்த வசனங்கள் இந்த சங்கீதம் 18 வாசிக்கும் போது இந்த சங்கீதம் இந்த சங்கீதத்தில் உள்ள வசனங்கள் தாவீது ராஜாவினால் பாடப்படுவதை பார்க்க முடியும். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் உண்டான நெருக்கத்திலேயே அவர் கர்த்தரை மாத்திரம்தான் நோக்கி கூப்பிட்டார். அவர் தேவனிடத்தில் மாத்திரம்தான் நோக்கி அபயமிட்டார். இன்னும் அவருடைய ஆலயத்தில் எப்பொழுது போய் அமர்ந்து அவரோடு பேசின ஒரு மனிதன் என்று சொல்லும்போது தாவீது ராஜாவை நாம் எடுத்துக்காட்டா நிச்சயமாக சொல்ல முடியும். ஏனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக, தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாக காணப்பட்டார். அப்படிப்பட்ட மனிதனாக சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவன் நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லப்படுவதை பார்க்க முடியும். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி அந்த காலகட்டத்திலே தாவீது ராஜா முழு விசுவாசமாக தேவனை அவர் நம்பினாரோ விசுவாசித்தாரோ, அதுபோல இந்த காலகட்டத்தில் வாழ்கிற நாம் தேவன் முழுமையாக நம்பி நாம் விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய ஆபத்து காலங்களில் நமக்கு அவர் நம்முடைய ஆபத்து சூழ்நிலையிலிருந்து தப்புவிக்கிற தேவனாக, வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். இன்னுமாக அவருடைய நாம் கூப்பிடுகிற ஜெபம் அவருடைய செவிகளில் போய் ஏறுகிறதாம். அவர் செவிகளில் போய் ஏறும்போது நிச்சயமாகவே தம்முடைய பிள்ளைகளை அவர் கண்ணோக்கி பார்த்து அவர் நிச்சயமாகவே நம்முடைய எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சத்துரு நமக்கு இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட சத்துருவானவனுடைய கையிலிருந்து நம்மளை விடுவித்து நம்மை மீட்பதற்கு நம்முடைய தேவன் வல்லமுள்ள தேவனாக காணப்படுகிறார் என்பதே இந்த வசனம் மேற்கூறாய் சொல்லுகிற அந்த காரியத்தை பார்க்க முடியும். இதுக்கு எடுத்துக்காட்டாக நாம் ஒரு நபரை எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா தானியேல் என்கிற மனிதனை நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள முடியும். தானியேல் என்கிற நபரை நாம் எடுத்துக்கொண்டோம்னால் அவருக்கு பார்த்தோம்னால் அவருக்கு அந்த நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு அந்த நாட்டிலே
அவர் இருந்த நாட்டிலே ஒரு பெரிய ஒரு பதவியில் வைக்கப்பட்டார். அவர் பெரிய ஒரு பதவியில் வைக்கப்பட்ட பிறகு அவருக்கு கூட இருந்த அதிகாரிகள் எல்லாம் இவர் மேல் பொறாமை கொண்டார்கள். இவர் நன்றாக ஒரு தவறும் செய்யாமல், இவர் தவறு செய்ய முடியாமல், அப்படிப்பட்ட ஒரு உண்மையான உத்தமமான ஒரு ராஜாவுக்கு பணிந்து கொண்ட ஒரு மனிதனாக காணப்பட்டார். இதை கண்டு கூட இருந்த அதிகாரிகள் பொறாமைப்பட்டு ராஜாவிடம் போய் இவரிடம் எந்த தப்பு கண்டுபிடிக்க முடியுமோ என்று அவர்கள் பார்த்து இவரிடம் ஒரே ஒரு தப்பை அவர்கள் கண்டுபிடித்து ராஜாவிடம் போய் சொல்லக்கூடாது சொல்லி ராஜாவே சொல்றது தாவீதுக்கு தண்டனை வழங்கும்படியான ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் கொண்டு போனார்கள். அவர் கடைசியில் அந்த ராஜா அவரை சிங்கத்தின் கெபியில் போடும்படியாக இந்த ராஜா கட்டளையிடுகிறார். ஆனால் நீங்கள் பார்த்தோம்னால் அந்த சிங்கத்தின் கெபியில் போடும்போது கூட தானியேல் அவர் பயப்படவே இல்லை. ஏனென்றால் அவர் அந்த நேரமும் 3 நேரமும் எப்பொழுதும் செய்வது போலவே எப்பொழுதும் 3 நேரம் ஜெபித்து கொண்டுதான் இருந்தார். வேற எதுவுமே அவர் செய்யவில்லை. அப்படி ஜெபித்த அந்த மனிதனை தான் தேவனாகி கர்த்தர் விடுவிப்பதை அங்கே பார்க்க முடியும். அந்த சிங்கத்தின் கெபியில் அவர் போடப்பட்டு அவர் அங்கே உள்ளால இருக்கிற சமயத்தில் தானியேல் கூட நினைத்திருக்கலாம், சிங்கங்கள் வரப்போகிறது, என்னை கடித்து என்னை குதிரப்போகிறேன்னு நினைத்திருக்கலாம். ஆனால் அவர் அங்கு இருந்து அந்த சிங்கத்தின் கெபியிலும் அவர் அங்கிருந்து ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். அப்படி ஜெபித்த அந்த மனிதனை தான் தேவன் அந்த இடத்திலே அங்கே விடுவிக்கதை பார்க்க முடியும். அந்த சிங்க கெபியில் அவர் இருக்கும்போது அந்த சிங்கங்களை அவரை கடித்து குதறாமல் பீறி போடாமல் சொல்றது சிங்கங்களுடைய வாயை தேவன் கட்டி போட்டார் என்பதை நான் பார்க்க முடியும். சிங்களுடைய வாயை தேவன் கட்டி போட்டு சிங்கங்களுக்கு கட்டளையிட்டு அவர்கள் அமைதியாக இருக்கும்படி தேவன் அங்கே செய்வதை பார்க்க முடியும். இதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சத்துருக்கள் எழும்பினாலும் நமக்கு எதிராக நிறைய சத்துருக்கள் நிச்சயமாக எழும்பத்தான் செய்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சத்துருக்களில் இருந்தும் நம்மை விடுவிப்பதற்கு நம்முடைய தேவன் உண்மையிலேயே வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதையே இந்த வசனங்கள் குறிப்பிட்ட காரியத்தை பார்க்க முடியும். ஆனால் அதற்கு நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நாம் எப்பொழுதும் ஜெபித்து அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா போராட்டங்களிலும் நம்மை விடுவிப்பதற்கு நம்ம தேவன் வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். இன்னுமா சங்கீதம் கடைசியாக சங்கீதம் 145 18 19 வசனங்களை நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 145 18 19 வாசிக்கும் போது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டு இந்த வசனங்களை நாம் வாசிக்க முடியும். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது உண்மையாய் நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டுமாம். நாம் சாதாரணமாக சொல்கிற பேரளவுக்கு நாம் ஜெபித்து பேரளவு நம் தேவனை கூப்பிடுவதாக காணப்படக்கூடாது. உண்மையாக நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது உண்மையுள்ள உயிருள்ள தேவன் நிச்சயமாகவே நமக்கு பதிலளிக்கிற தேவனை காணப்படுகிறார். இன்னுமாக நம்முடைய எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி, அவர்களுடைய விருப்பத்தின்படி, அதை நம்முடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறாராம். ரட்சிக்கிறான்னு சொன்னால் அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுவிக்கிறாராம். அவர்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் ரட்சித்து அவர்களை தேவனுக்குள் அவர் இன்னும் அநேகமாக பெறுவதற்கு அவர் கிருபை செய்கிறாராம். இந்த 2 வசனங்களே நமக்கு ஒரு போதுமான வசனங்களாய் காணப்படுகிறது. இந்த 2 வசனங்களிலும் நாம் அவர் நமக்கு கூப்பிடும்போது அவர் நமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறாராம். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாம் எல்லாரும் உணர கடவோம். நாம் நம்முடைய விருப்பத்தின்படி நாம் செய்ய வேண்டும், தேவன் நம்முடைய விருப்பம் நம்ம நடக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோமானால் நாம் நிச்சயமாகவே அவரிடம் உண்மையாய் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய ஆபத்து காலங்களில் நாம் உண்மையான அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்ம இருதய தாழ்ந்து அவருடைய பிரச்சனைகள் நேரத்தை குழப்பங்கள் நேரத்திலே உண்மையாக நம்முடைய இருதயத்திலிருந்து கூப்பிடும்போது நிச்சயமாகவே நாம் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாகவே நம்ம பதிலெடுத்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு போராட்டங்களின் மத்தியிலும் நம்ம விடுவித்து தானியேலை விடுவித்த தேவன் நம்முடைய போராட்டங்கள் மத்தியிலிருந்து எல்லா பிரச்சனைகளும் விடுவித்து நமக்கு ஒரு விடுதலையை தந்து நம்முடைய விருப்பத்தின்படி நம்ம வாழ்க்கையை அமைத்து தருவதற்கு தேவன் வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார் என்பதை கூறிக்கொண்டு இந்த அருமையான சங்கீதத்தை தியானிப்பதற்கு தேவன் அளித்த மகத்தான கிருபையாக நன்றி கூறிக்கொண்டு இந்த சங்கீதத்தை பார்த்து நிறைவு செய்கிறேன். தேவன் தாமன் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட இருந்து எல்லா சூழ்நிலையும் நம்ம தப்பித்து வழிநடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக என்றென்றும் காணப்படுவாராக. ஆமீன், ஆமீன்.
வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொன்னது போல, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? இதோ ஒரு திறந்த வாசல். இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு தருகிற நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தை, திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நல்லவர். திறந்த வாசலை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஒருவனும் அதை அடைக்க முடியாது, ஒருவரும் அதை பூட்ட முடியாது, யாரும் அதற்கு தடையாக நிற்க முடியாது. இத்தனை காலங்களாக எந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி, எந்த காரியங்களுக்காக போராடி, எந்த காரியங்களுக்காக முயற்சி பண்ணி சில வாசல்கள் திறக்காமல் இருக்கிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாள் முதற்கொண்டு அந்த காரியங்களை நான் உடைத்து, தடைகளை உடைத்து உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். இனிமேல் நீங்கள் பிரவேசிப்பீர்கள். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நீங்கள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு, நீங்கள் நுழைய கூடாதபடிக்கு, உள்ளே போக கூடாதபடிக்கு, உள்ளே செல்ல கூடாதபடிக்கு என்ன தடைகள் இத்தனை நாட்கள் இருந்ததோ இனிமேல் அந்த தடைகள் இருக்காது. இத்தனை நாட்கள் எந்த தடைகளை யார் கொண்டு வந்து போட்டார்களோ, யார் தடையாக இருந்தார்களோ, இனிமேல் அவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். தேவன் உங்களுக்காய் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இனிமேல் மனுஷன் பூட்ட மாட்டான், மனுஷன் தடையா இருக்க மாட்டான், மனுஷன் நிற்க முடியாது, மனுஷனை இனிமேல் காண மாட்டார். உனக்காக வைத்திருக்கிற நன்மைகள், உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உனக்காக சுதந்திரிக்க வைத்திருக்கிற கர்த்தர் தந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். இனிமேல் தடை இருப்பது இல்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கையில எல்லாமே தடையா இருக்கு. என் பிள்ளைகள் வாழ்க்கையில தடை, என்னோட குடும்ப வாழ்க்கையில தடை, என்னோட தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில தடை, ஒரு ஆசீர்வாதத்துக்கு தடை, சமாதானத்திற்கு தடை, மேன்மையான காரியங்களுக்கு தடை, எல்லாமே தடையா தான் இருக்கு. என் வாழ்க்கையில ஒரு மேன்மை இல்லை, ஒரு உயர்வு இல்லை. நான் உள்ளே பிரவேசிப்பது, ஆசீர்வாதத்திற்குள்ள பிரவேசிப்பதற்கு எனக்கு எந்த வழியும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், இனிமேல் கவலைப்பட தேவையில்லை, இனிமேல் புலம்ப தேவையில்லை, இனிமேல் ஆசைப்பட்டுட்டே இருக்கணும் தேவையில்லை. இனிமேல் நீங்க போக வேண்டிய காரியத்தை கர்த்தர் திறந்து வைத்து விட்டார். நுழைய வேண்டியது இனிமேல் உங்களுடைய கடமை. அல்லேலூயா. எழும்பி நடக்க வேண்டியது உங்களுடைய கடமை, பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை, இனிமேல் எல்லாவற்றையும் செயல்படுத்துவது உங்களுடைய கடமை. கர்த்தர் பாதையை திறந்துட்டாரு, இனிமேல் எழும்பி நடக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அல்லேலூயா. இதுவரைக்கும் வாசல் திறக்கலையே, வாசல் இல்லையே, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டிருந்தோம். இனிமேல் அந்த புலம்பல் தேவையில்லை, இனிமேல் அந்த காரியத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. இனிமேல் நீங்கள் சுதந்திரிப்பதற்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்காக இதுவரைக்கும் எந்த நபர்களும் வாசலை திறக்கவில்லை. இதுவரைக்கும் உங்களுக்காக எந்த நபரும் வாசலை திறப்பதற்கு முயற்சி பண்ணவில்லை. இதுவரைக்கும் உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பதற்காக எந்த நபர்களும் உங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை, உங்களை உற்சாகப்படுத்தவில்லை. எல்லாவற்றையும் பார்த்து என் தேவன் என் பிள்ளைக்காக நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உங்களுக்காக கதவை திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவன் கதவை திறக்கிற தேவன். கர்த்தர் கதவை திறந்தால் மனுஷன் அடைக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் கதவை அடைத்தால் மனுஷன் திறக்க முடியாது. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு என்னதான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவுதான் ட்ரிக் நம்ம செயல்படுத்தினாலும், எவ்வளவுதான் அதிகாரிகளை பயன்படுத்தினாலும் சில கதவுகளை திறக்க முடியாது. ஏன்னு சொன்னால் கர்த்தர் அந்த கதவை அடைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னதான் ஜெபம் பண்றோம், என்னதான் நம்ம முயற்சி பண்றோம், என்னதான் உபவாசம் பண்றோம், என்னதான் ராத்திரி ஃபுல்லா நம்ம இருந்து ஜெபம் பண்றோம், கதறோம், கண்ணீர் வடிக்கிறோம், எல்லாம் கரெக்ட் தான். சில நேரங்களில் சில கதவுகளை கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் சில காரியங்களிலே கர்த்தர் மௌனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானம் வைத்திருக்கிறார். சில நேரங்களில் சில வழிவாசலை அவர் தான் அடைத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதா. சில காரியங்களை அடைத்து வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. சில காரியங்களிலே சில வாசல்கள் அடைக்கப்பட்டிருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இத்தனை காலங்களாக அந்த வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இத்தனை காலங்களாக சில வாசல்கள் திறக்காமல் இருந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இத்தனை நாட்கள் கடந்து போனேன், இத்தனை நாட்கள் நன்றாக ஜெபித்தேன், இத்தனை நாட்கள் இந்த சூழ்நிலைகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, எந்த விதமான தடையும் பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்பொழுது ஒரு தடை இருக்கு, இப்பொழுது ஒரு மாற்றம் இருக்கு, இப்பொழுது ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு தெரியல, கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். டேக் டைவர்ஷன். அல்லேலூயா. ஆமா. எதற்கு போட்டிருக்காங்க? எதுக்கு போட்டிருக்காங்க? போகாத, போனா ஆபத்து.
போகாத, போனா தீங்கு, போகாத சிக்கி கொள்ளுவ, போகாத திரும்பி வர முடியாது, போகாத என்ன வேணாலும் நடக்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? இல்லங்க நாங்க போட்ட ரோடாக்கும், இல்லங்க எங்க தாத்தா உருவாக்குன ரோடாக்கும், இதை எப்படியாக்கும் டைவர்ஷன் போடலாம், நான் அங்கதான் போவேன், நான் அப்படிதான் போவேன். நாங்க எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? நாங்க பின் வாங்குவது இல்ல, எடுத்த கால முன் வச்ச கால பின் வாங்குவது இல்ல, அதெல்லாம் எங்களுடைய பரம்பரைக்கே கிடையாது. போகணும், போனா கதை முடிஞ்சு என்னனாலும் நடக்கலாம். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்துல ஒரு போர்டு முன்னாடி வச்சிருக்குதா, ஒரு தடை முன்னாடி இருக்குதா, ரெகுலரா போற காரியம் தான், ரெகுலரா பயன்படுத்துற காரியம் தான். ஆனால் ஒரு தடை முன்பதாக இருக்குதா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் சில தீங்கிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த தடைகளையும், எந்த பிரச்சனைகளையும், எந்த காரியங்களையும் மனுஷன் செயல்பட முடியாது, செயல்படுத்த முடியாது, அவன் திட்டமிடவும் முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எந்த நபர்களும் செயல்பட முடியாதுங்க, அது உங்களை அணுகாது. கர்த்தர் நல்லவர். ஆனால் சில காரியங்களில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக தெரிகிறதா, அது கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். மௌனமாய் போங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் அதன்படி கீழ்ப்படிங்க. கர்த்தர் திரும்பி போக சொல்ற திரும்பி போங்க. கர்த்தர் மௌனமா இருக்க சொல்ற மௌனமா இருங்க. கர்த்தர் தாங்க சொல்றது தாங்குங்க. கர்த்தர் சகிக்க சொல்றது வார்த்தை சொல்றபடியே சகித்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்றதன்படியே கீழ்ப்படிங்க. எவ்வளவுதான் அதிகாரம் இருந்தாலும், எவ்வளவுதான் பணபலன் இருந்தாலும், எவ்வளவுதான் ஆள்பலன் இருந்தாலும், எவ்வளவுதான் டேலண்ட் இருந்தாலும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஆண்டவர் சொல்றாருன்னா கொஞ்சம் சில வார்த்தை, சில அர்த்தம் இருக்கும். ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தின்படி செயல்படுகிறார், ஏதோ ஒரு நோக்கத்தின்படி செயல்படுகிறார். நமக்காக ஒரு சில காரியங்களை தடுத்து வைத்திருக்கிறார்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் பேக்ல இருக்கு. நீ முன்னாடி போன கீழே விழுந்துருவ, கொஞ்சம் பொறுமையாரு, உன்னை தேடி ஃபார்வர்ட்ல வரப்போகுது. அல்லேலூயா. சில நன்மைகள் வரவில்லையே வரவில்லையே வரவில்லையே, சில சமாதானம் வரவில்லையே வரவில்லையே வரவில்லையே, சில போன் கால்ஸ் வரவில்லையே வரவில்லையே வரவில்லையே, சில நல்ல செய்தி வரவில்லையே வரவில்லையே வரவில்லையே, நான் எதிர்பார்த்த சில நன்மைகள் இன்னும் வரவில்லையே. கவலைப்படாத, ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்க போகுது, பின்னாடி வந்து கொண்டே இருக்கு. முன்னாடி பார்க்குது சில நன்மை, சில தோல்விகளை, சில காரியங்களை, சில குறைவுகளை, சில பிரச்சனைகளை பார்த்து பார்த்து புலம்பாதீங்க. ஆண்டவர் வைத்திருக்கிறார், அது சீக்கிரத்தில் போர்டு ஆண்டவர் எடுத்துருவார் சீக்கிரத்தில். அல்லேலூயா. வாசல் சரியானவனும் ஆட்டோமேட்டிக்கா போர்டு எடுக்கப்படும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சீக்கிரமா சீக்கிரமா சில அடைக்கப்பட்ட காரியங்களுக்கு அதை எடுக்க போகிறார். சில அடைத்து வைத்திருந்த காரியங்களை ரிமூவ் பண்ண போகிறார். சில கல்கள் என்ன செய்ய போகிறது, வாசல் கதவுகள் என்ன செய்ய புரட்டப்பட போகிறது. தேவன் உங்களுக்காய் செய்வாருங்க. ஆண்டவர் உங்களுக்காக தான் செய்வார். இந்த உலக மனுஷனுக்கு அற்புதங்களை செய்வதை காட்டிலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதல் பிரையாரிட்டி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீதின் திறவுகோலை உடையவராயிருக்கிறார், அவர் கரத்துல இருக்கு. அந்த சாவி யாரால என்ன செய்ய முடியாது, திருட முடியாது, எடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் திறக்க ஆரம்பிச்சிட்டா எவனாலும் தடுக்க முடியாது, யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. இவனுக்கு செய்யாதன்னு சொல்ல முடியாது, இவனுக்கு செய்யாதுன்னு என்ன செய்ய முடியாது, உசுப்பேத்தி விட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சில நபர்கள் சில உதவிகள் சில நபர்கள்ட்ட கேட்டாச்சுன்னா அப்போ ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. கேப்ல பின்னாடி எவனோ ஒருத்தர் என்ன செஞ்சிருவான், அந்த நபருக்கு என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க, அந்த நபருக்கு செய்யாதீங்க, அவங்க அப்படிப்பட்டவங்களாக்கும் இவங்க இப்படிப்பட்டவங்களாக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசை என்ன செஞ்சிருவாங்க, மாற்றி விட்டுருவாங்க. பார்த்திருக்கீங்களா? நமக்கு சில உதவிகளை செய்வேன்னு சொல்றவங்க அந்த நேரம் வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க. நம்ம வெளியில வந்தோம்னா அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய ஸ்டைலு, அவங்களுடைய பேச்சு எல்லாமே என்ன செஞ்சிடும், மாறிடும். உதவி நேரத்தில் நம்ம கூப்பிடும் பொழுது இல்ல கொஞ்சம் நான் உங்களுக்கு பிறகு கூப்பிடுறேன், ஆமாவா இல்லையா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். அப்பவே புரிஞ்சிட வேண்டியதான் அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு விரோதமாக மறைமுகமாக எந்த மனுஷனை வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது, கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டியதை எந்த மனுஷனும் தடுக்கவும் முடியாது, அவர்களை குறித்து குறை சொல்லி அவருடைய மனதை மாற்றவும் முடியாது. அல்லேலூயா. உங்களுக்காக தருவேன் என்று முன்குறித்ததை கர்த்தர் தந்தே தீருவார். அல்லேலூயா. உங்களுக்காய் நியமித்து வைத்திருக்கிறதை கர்த்தர் தந்தே தீருவார். உங்களுக்கான நன்மை உங்களுக்கு தான். பெயரை வச்சு என்ன பிக்சர் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. எந்த காரியத்தையும் உங்களுக்காரியதை அடுத்தவங்களை எடுத்து கொடுக்கவே மாட்டார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சொல்லி நல்ல ஒரு வார்த்தை, திறந்த வாசல் உனக்காக வைத்திருக்கிறேன். திறந்த வாசல் உங்களுக்காக இருக்கு. நீங்க இனிமேல் எந்த காரியத்தில் எடுத்தாலும் அந்த காரியத்தில் இனிமேல் தடை இல்லை.
தடையை நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை தடையை உங்க கண்கள் கண்டாலும் அதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுங்க, சீக்கிரத்துல அந்த போர்டை நான் மாத்திடுவேன், அந்த தடையை நான் மாத்திடுவேன், அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிடுவேன், அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிடுவேன், அந்த சூழ்நிலையை நான் சால்வ் பண்ணிடுவேன். இனிமேல் நீ நடப்பதற்கு எந்த தடைகளும் இருக்காது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, திறந்த வாசலை யாருக்காக வைத்திருக்கிறார் தெரியுமா? 3 நபர்களுக்காக. சொல்லி சீக்கிரம் நான் முடிக்க நான் விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபாகமம் 2:7, இங்கே தேவ மனுஷனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அவர்களுடைய விசுவாசம் இல்லாத சூழ்நிலைகளை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள்? இந்த 40 வருஷங்களும் உங்களை நடத்தினார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை சுமப்பது போல என்ன செய்தார்? சுமந்து வந்தார். இரவிலே அக்கினியாயும் பகலிலே மேகமாகவும் உங்களுக்கு என்ன செய்தார்? முன் சென்றார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன் என்றாரே. கலங்காதிருங்கள், உங்கள் கிரியைகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார், கிரியைக்கு தக்க பலனை தருவார். முதலாவது, யாருக்காக திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார்? நற்கிரியைகளை செய்கிறவனுக்காக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில காலங்களாக இதே டாபிக்ல தான் ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருக்கார் இல்லையா? ஆமா, நற்கிரியைகளை கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். நல்ல கிரியைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்க வேதம் சொல்கிறது, இத்தனை வருஷங்கள் கர்த்தர் உங்களை சுமந்து வந்தார் அல்லவோ, இத்தனை வருஷங்கள் கர்த்தர் உங்களை போஷித்தார் அல்லவோ, இத்தனை வருஷங்கள் உங்களை நடத்தினார் அல்லவோ, இத்தனை வருஷங்கள் உங்களுடைய தேவைகளை சந்தித்தார் அல்லவோ, இத்தனை வருஷங்கள் நீங்க என்னென்ன நேரத்துல எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்களோ, எதையாவது ஒரு காரியத்தை செய்து உங்களை கர்த்தர் பாதுகாத்தார் அல்லவோ. அல்லேலூயா. இருக்கீங்களா? நான் சொன்னது உண்மையா இல்லையா? கூப்பிட்ட நேரத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு அற்புதம் செஞ்சாரா இல்லையா? ஆபத்து நேரத்தில் கூப்பிடும் உங்களுக்கு உதவி செஞ்சாரா இல்லையா? அப்படியே விட்டுட்டாரா? மாட்டிட்டு போன்னு சொல்லிட்டு விட்டாரா? இல்ல. அப்படி இல்லாம போன்னு விட்டாரா? தூக்கி எடுக்கல, நம்ம எழும்பி நிற்க பண்ணல, நம்முடைய தலையை உயர்த்தல, கீழே கடந்த நம்ம ஒரு ஸ்டெப்பா தூக்கி கொண்டு ஆண்டவர் வைக்கல, நம்முடைய மனதை சமாதானப்படுத்தல, நம்ம இருதயத்தை நம்பிக்கையால வளர பண்ணல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் அன்னைக்கு அவர் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம உலகத்துல இருந்திருக்க மாட்டோங்க. ஆண்டவருக்குள்ள இருந்திருக்க மாட்டோம், கர்த்தருக்குள் இருந்திருக்க மாட்டோம். இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருப்போம் என்று சொன்னால் அன்றைக்கு கர்த்தர் நம்மை நடத்தினபடியால, அன்றைக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடியால. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவை எல்லாவற்றையும் செய்தாரே, வாக்குத்தத்தங்களை பண்ணினாரே, இவைகள் எல்லாம் என்ன செய்யுங்க? நினைத்து பாருங்கள். உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறார். இத்தனை கிரியைகளை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். நீ எந்த கிரியை கர்த்தருக்காய் செய்தாய்? அல்லேலூயா. கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்காக இத்தனை நன்மைகள் செய்திருக்க, இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, என்னதான் இருந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், நம்ம எவ்வளவுதான் பின்வாங்கி போனாலும், கர்த்தர் விரும்புகிற நற்கிரியை நம்ம செய்யாமல் இருந்தாலும், ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல பாருங்க, நீங்கள் பயப்படாதிருங்கள், அநேக மடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள். எவ்வளவு நல்ல தெய்வம் பாத்தீங்களா? ஆண்டவர் விரும்புகிறத நம்ம ஒண்ணுமே செய்யல, ஆண்டவர் விரும்புற கனியை நம்ம கொடுக்கல, ஆனாலும் சொல்றாரு என் பிள்ளைகள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. யாராவது சொல்லுவீங்களா அப்படி? உங்க பிள்ளை கீழ்ப்படியவே இல்லை, என் பிள்ளை விசேஷமானவன் பெருமையா சொல்லுவீங்களா? சொல்றவங்க மாத்திரம் சொல்லுங்க ஹல்லேலூயா. யாரா இல்லையா சொன்னது? சரி, பிள்ளைங்க கீழ்ப்படியவே இல்லை, என் பிள்ளை கிரேட் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். முதலாவது நம்ம என்ன செய்வோம்? கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்? பாஸ்டர், அது கூட பரவாயில்ல, இவன் கீழ்ப்படியவே, ஆமா இவனா உங்க வீட்டுக்கு அது நானா கிடைச்சேன், கீழ்ப்படியலன்னா மாத்திரம் நாங்க கொண்டுட்டு போகணும், கீழ்ப்படிதான் என்ன செய்யணும்? நம்ம என்ன செஞ்சிருவோம்? நல்ல பிள்ளை, நல்ல கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை, கர்த்தர் மகிமைப்படுவது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம நினைக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்ம இவ்வளவு காரியங்கள் பண்ணியும் ஆண்டவரன் விசேஷமானவன் வச்சிருக்கிறாரு, கனப்படுத்தி வைத்திருக்கிறாரு. அப்படியாவது என் பிள்ளைகள் குற்ற மனசாட்சியிலையாது வந்துடாதா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, திருடனை பார்த்து நீ நல்லவன் 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 10 முறை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இருதயம் என்ன செய்யுமா?
சே இவ்வளோ வேலை செஞ்சு இவன் நம்மளாவது நல்லவன் நல்லவன் சொல்றானே, அந்த ஒரு வார்த்தைக்காவது என்ன செய்யறோம், ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு போயிடும். அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளைகள் எவ்வளவுதான் கீழ்ப்படியாம நான் விரும்புற காரியத்தை செய்யாம வழி விலகி போனாலும், பின்வாங்கி போனாலும், தூரத்துல போனாலும், சில நேரங்களில் நான் கோபப்படும்படி சில காரியங்களை செஞ்சாலும், என் பிள்ளைகள் விசேஷமானவர்கள், நல்லவர்கள், என் பிள்ளைகள், என் செல்ல பிள்ளைகள், என் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், நீதிமான்கள் என்று சொல்லியாவது ஒரு நேரத்திலேயாவது வந்துட மாட்டாங்களாங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு ஒவ்வொரு நாளும். என் பிள்ளைகள் விசேஷமானவர்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் என் பிள்ளைகள் விசேஷமானவர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசேஷமானவர்களாக இருக்கிறபடியால தான் உங்களுக்காக திறந்த வாசலை வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்காக வாசலை திறக்கும்படி கர்த்தர் இறங்கி வருகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ லோகத்தையும் ஆளுகிற தேவன் உங்களுக்காக இறங்கி வந்து வாசலை திறப்பதற்கு அவர் எவ்வளவு மேன்மையானவர் தெரியுமாங்க. இதற்காக நம்ம தகுதியுள்ளவர்களா இல்லங்க. ஆனால் நமக்காக வாசலை திறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மீது எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார். இந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. நற்கிரியைகளுக்கு தக்க பலன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு சொல்றார், இந்த ஸ்திரீ என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அல்லேலூயா. ஆமா, 7ல இருந்து நீங்க அந்த 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது தெரியும், அந்த ஸ்திரீ என்ன செய்யறாராம், விலையேறப்பட்ட செய்யறாளாம். அவர் போதன பந்தியில் இருக்கும்போது அவர் சிரசின் மீது ஊற்றுகிறார். பாருங்க, இதை பார்த்ததும் சீஷர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, விஷனம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அடுத்து சொல்றாங்க, இதை விட்டு தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்றார்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, விசனப்பட்டது யார் தெரியுமா? எரிச்சல் அடைஞ்சது யார் தெரியுமா? பொறாமப்பட்டது யார் தெரியுமா? குற்றப்படுத்தினது யார் தெரியுமா? கிரிட்டிசைஸ் பண்ணது யார் தெரியுமா? கூடவே இருந்த சீஷர்கள். அவர்களுக்கு கூட இந்த காரியத்தை செய்யணும்னு மனசு வரல. அவர்களுக்கு கூட கர்த்தரை கனப்படுத்தணும் மனசு வரல. அவர்களுக்கு கூட கர்த்தரை உயர்த்தணுங்கிற மனசு வரல. அவர்களுக்கு கூட கர்த்தருக்கு இப்படிப்பட்ட பணிவிடைய சேவையை செய்யணும், ஊழியம் செய்யணும் மனசு வரல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இந்த ஸ்திரீ இப்படிப்பட்ட நற்கிரியரை செய்தாளே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நற்கிரியை செய்தாள். வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஸ்திரீயை குறித்து நம்ம பிரசங்கம் பண்றோம். இன்னைக்கு வரை இந்த ஸ்திரீயை ஞாபகம் வச்சிருக்கிறோமே. ஆமாவா இல்லையா? உங்களுடைய நற்கிரியைகள் தலைமுறையாய் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்தும், உங்கள் பேரை கனப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, என்றைக்கோ நம்முடைய பெற்றோர்கள் ஜெபித்த ஜெபம் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வாழ வச்சிட்டு இருக்கிறோம்னா, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய தலைமுறைகளை வாழ வைக்கும். என்ன ஒரு சத்தத்தையும் காணல. ஜெபிக்கிறீங்களா? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிற மாதிரி தெரியலையே. சட்டம் அப்படி குறையுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. நீங்க போடுகிற விதை, நீங்க செய்கிற நற்கிரியை உங்கள் தலைமுறைகளை தாங்கும், தலைமுறைகளை போற்றும், தலைமுறைகள் தலை தோங்கும். அல்லேலூயா. அப்போ நற்கிரியைகளை செய்ய வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, நற்கிரியைகளை இவள் செய்ய செய்ய இவளுக்கான கனத்தை மனிதன் கொடுக்கவில்லை, கர்த்தர் கொடுத்தார். மனிதன் ஏற்கவில்லை, கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். மனிதன் அங்கீகரிக்கவில்லை, கர்த்தர் அங்கீகரித்தார். இந்த உலகத்துல நல்ல காரியங்களை செய்தா, உலகத்துல நல்ல விசேஷங்களை செய்தா, கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நீங்க செஞ்சா, உலக மனுஷன் ஏன் ஊழியக்காரன் கூட உங்களை என்ன செய்வான்? அற்பமா தான் பார்ப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் நான் பார்க்கிறேன். விசுவாசிகள் தாகத்தோடு, பாரத்தோடு, வாஞ்சையோடு செய்கிற நற்கிரியைகளை ஊழியக்காரன் ஏற்றுக்கொள்கிற மாட்டான். சில ஊழியக்காரர் ஏற்றுக்கொள்றதில்ல, சில சபைகள் ஏற்றுக்கொள்றதில்ல. அற்பமா இருக்கிற விசுவாசிகள் அற்பமா வச்சிடறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவனாக மகிமைப்பட ஊழியம் வளர 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 இவர்களுக்கு சில காரியங்களும் வளர்ந்துருது. சரி, ஓகே, அந்த டாபிக் நான் விட்டுருவோம், இந்த டாபிக் வந்துருவோம். மனுஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்கள் விரும்புகிற நபர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் எந்த நபர்கள் என்கரேஜ் பண்ணுவாங்க, எந்த நபர்கள் உற்சாகப்படுத்துவார்கள் என்று நினைக்கிறீங்களோ அந்த நபர்கள் கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை உங்களுடைய இருதயத்தை கவரும்படிக்கு இல்ல உங்களை சந்தோஷப்படுத்துற வாயின் வார்த்தைனா ஒரு வார்த்தை சொல்லலாமே தவிர முழுமையான இருதயத்தோடு கண்டிப்பா வாழ்த்த மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதெல்லாம் இவனுக்கு தேவை, இதெல்லாம் இவனுக்கு தேவையா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளை, நேற்றைக்கு ஒரு இடத்துல ஒரு நபரை பார்க்க போவதற்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு பாஸ்டர் பார்த்துட்டு, ஒரு பாஸ்டர் இன்னொருத்தர் பேசுகிறேன். நான் ஒரு வண்டியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், காரில் உட்கார்ந்து இருக்கிறேன், அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்.
அப்போ அந்த ஊர் பகுதியில் இருந்த ஒரு சகோதரிகள் என்ன செய்யுங்க, 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் வண்டிக்குள்ளே இருக்கிறேன், அவங்களுக்கு தெரியல, பேக்லேருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு சகோதரி வந்து ஏதோ ட்ரெஸ் போட்டு வெளில வராங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க போல இருக்கு. அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு பேசிட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்ச உடனே சந்தோஷமாக போகிறாங்க. போயிட்டு அந்த சகோதரி 2 நாள் ஒரு 5-6 ஸ்டெப்பு போகலை. அங்கே போகிறதுக்கு அப்புறம் இவங்க தொடங்குறாங்க, பாத்தியா இதெல்லாம் இவளுக்கு தேவையா, இந்த ட்ரெஸ் இவளுக்கு தேவையா, அப்படி இப்படி சில வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கூட வந்திருக்கும் போது கூட நிற்கும் போது எப்படி பேசுறாங்க பார்த்தீங்களா? இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உலக மனுஷன் நமக்கு முன்பாக நல்லா பேசுறான், நம்ம போன பிறகு பின்னாடி என்னதெல்லாம் பேசுறான் தெரியுமா? அது நமக்கும் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு பின்னாடி பேசுறவனை பார்த்து நமக்கு கவலைப்படணும் அவசியம் கிடையாது. அல்லேலூயா. பின்னாடி பேசுறவனை பார்த்து மேலே இருக்கிற தேவன் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எனக்கு மறைமுகமாக எனக்கு பின்னாடி என்னென்ன பேசுறாங்க, என்னென்ன செயல்படுறாங்க என்கிறத குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. நீங்கள் செய்கிற நற்கிரியைகளை தொடர்ந்து செய்யுங்கள், நீங்கள் செய்கிற ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்கள், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்கள், நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்யுங்கள், கர்த்தருக்காக அர்ப்பணம் பண்ணி கொண்டதை தொடர்ந்து செய்யுங்கள். உலகம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. டோன்ட் பாதர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரை எதை குறித்து கவலையப்படாதீங்க. உங்களை அழைத்த தேவன் பார்க்கிறார் என்கிற ஒரே சிந்தை இருக்கட்டும். என்னை என் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா, என் பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறாரா, என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறாரா, நான் கர்த்தருக்கு பிரியமா வாழ்றேனா, என்னுடைய நடக்கைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கா, அவர் அங்கீகரிக்கிறாரா, அது எனக்கு போதும். அல்லேலூயா. அது நமக்கு போதுங்க. இதை தாண்டி உலக மனுஷன் சர்டிபிகேட் தரனால உங்களுக்கு ஏதாவது கிரேடு கிடைக்குதா, ஏதாவது சம்பளம் கிடைக்குதா, ஏதாவது போனஸ் கிடைக்குதா? ஒண்ணுமே கிடையாது. உலக மனுஷனுடைய சர்டிபிகேட் எதிர்பார்க்காதீங்க. நற்கிரியைகளை தொடர்ந்து செய்யுங்கள், உங்களுக்காக வழிவாசல் திறக்கும், உங்களுக்காக திறந்த வாசல் காத்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 3:8 336வது பக்கம். கொஞ்சம் பலன் இருந்தும் கொண்டபடியால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். யாருக்கு தெரியுமா? கொஞ்சம் பலன் இருந்தும் கர்த்தரை மறுதலியாமல் இருக்கிறவனுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பலன் இருக்கு? கொஞ்சம் பலன் தான் இருக்கா? ஐயோ, நமக்கு கொஞ்சம் பலன், எனக்கு கொஞ்சம் தாங்க பலன் இருக்கு. இல்லங்க, நல்ல பலன் ஆண்டவர் தந்திருக்கிறார். யாரெல்லாம் சொல்ல முடியும்? என்ன சொன்னாலும் இல்லைங்க தானே. கொஞ்சம் பலன் எனக்கு இருக்குங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேரு? அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நமக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கு, அப்படித்தானே? அவன் பார்க்கறதுக்கு வேணா தோட்டத்துல பெருசா தெரியலாம், ஆனா இருதயத்துல என்ன? ஒண்ணுமே இல்ல, தைரியமே கிடையாது. சின்ன பிரச்சனைனா முடிஞ்சது கதை. பார்த்திருக்கீங்களா? ஆமா, ஒரு 2 மணிக்கூர் வாயில இருக்கிற பல்லே வெளியே வராது, முகத்துல சிரிப்பே வராது. வெளியில விருந்தாளியே வந்தாலும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா கூட நல்லா இருக்கேன் உள்ளவா, அவ்வளவுதான் இருக்கும் வார்த்தை. வந்தவ கூட நினைச்சு ஏன்டா இங்க வந்தோன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக பாவனை நமக்கு மாறிடும் பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுறாரு, கொஞ்சம் பலன் இருந்தாலும் என் நாமத்தை மறுதலியாமல். எனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு, கொஞ்சம் கிருபை இருக்கு, கொஞ்சம் ஆசீர்வாதம் இருக்கு, போதும் நமக்கு. நான் எதிர்பார்க்கிற பெருசுதான் எனக்கு வேண்டாம். நான் எதிர்பார்க்கிற மற்றவர்களை போல மேல இருக்க காரியம் வேண்டாம், எனக்கு இருக்கிறது போதும். சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் ஆண்டவர் ஆசீர்வச்சாரா இல்லையா? எப்படி ஆசீர்வச்சாரு? பஞ்சம் தீரது வரைக்கும் அந்த வீட்டுல என்ன வரலையா? குறைவு வரல. என்ன குறைவு வரல? எண்ணெயும் குறையல, மாவும் குறையல. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! உலகத்துல எந்த காரியத்துல பாடுபடுறாங்களோ, உலகத்துல எந்த காரியத்துல இல்லாம இருக்கிறாங்களோ அந்த காரியம் நம்ம வீட்டுல நிறைவா இருக்கும். அல்லேலூயா. நம்ம வீட்டுல சமாதானம் இருக்கும், நம்ம வீட்டுல சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுல சாப்பாடே இல்லாம இருந்தாலும் திருப்தி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திருப்தியா இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டாலும் திருப்தி வருதா? கர்த்தருக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இதை சொல்றேன். சாப்பாட்டுல மாத்திரம் இல்லை, எல்லாவற்றிலும் கொஞ்சம் இருக்கா? திருப்தியா இருக்கீங்களா? யூ ஆர் பெட்டர். அல்லேலூயா. ஆமா, நீங்க கர்த்தருக்குள்ள கரெக்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் பலன் இருக்கா? கொஞ்சம் ஆசீர்வாதக்கா? போதும், எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அது எனக்கு போதும். என் பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் போதும், எனக்கு அவங்க நல்லா இருக்காங்க, அது போதும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமா, சிலருடைய பெற்றோர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எங்கேயோ தூரத்துல இருக்காங்க, எந்த விசாரிப்பும் இல்லை, நல்லா இருந்தா போதுங்க சொல்றோமா இல்லையா? நல்லா இருந்தா போதும் சொல்றோமா இல்லையா? திருப்தி, அந்த திருப்தி உங்க வாழ்க்கையில கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள தந்திருக்கிறார். இது நிறைவா இருக்கும் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிற சின்ன வேலை எனக்கு போதும் சொல்லுங்க. கர்த்தர் நல்ல அந்த சின்ன வேலையில இருந்து உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். கொஞ்சம் கிடைக்கிற சம்பளம் அது உங்களுக்கு திருப்தியா இருக்கும். கொஞ்சம் கிடைக்கிற சம்பளம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கொஞ்சம் கிடைக்கிற ஆசீர்வாதம் அது உங்களுக்கு இழப்பை கொண்டு வந்து சேர்க்காது, நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்காது. கர்த்தர் தரும் ஆசீர்வாதம் வேதனை இருக்காது. போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, யோபுவை பாருங்க, 1ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கும் பொழுது பாருங்க, யோபு சொல்றான், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி. கர்த்தர் இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னது போனாலும் பரவாயில்ல, என்னது எடுத்துக்கொண்டாலும் எனக்கு பரவாயில்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பாருங்க 22ஆம் வசனத்துல, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. எப்படி? தேவனை தூஷிக்காமல் அவன் பாவம் செய்யவில்லை. 21ஆம் வசனத்தை வாசிக்கும் கடைசி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது எத்தனை பேர் சொல்றீங்க? என்னாச்சு? சத்தம் காணல? சொல்ல மாட்டோம்ல. எங்க வழி எங்களுக்கு தானங்க தெரியும், யோபுக்கா தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்மளுடைய கதை எப்படி தெரியுமா? யோபு கூட என்னுடைய பிரச்சனை என்ன செய்ய மாட்டான், சகிக்க மாட்டான். அப்படி பிரச்சனை பாஸ்டர் அப்படின்னு சொல்றதாக இப்ப நிலைமை மாறிட்டு. எப்படி யோபுக்கு கூட என் பிரச்சனை. ஆமா, யோபுவை காட்டிலும் எனக்கு பெரிய பிரச்சனை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ரோட்ல கொண்டு போடணும் இவங்கள. யார? யோபு எங்க போய் உட்கார்ந்தான்? சாம்பல்ல போய் உட்கார்ந்தான். ஆமாவா இல்லையா? சாம்பல்ல போய் சுகமா வந்து உட்கார்ந்து நேரம் போக்கிலேயே உட்கார்ந்தான். எப்படி உட்கார்ந்தான்? சின்ன ஒரு பிம்பிள் வந்துட்டா கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கண்ணாடியே கொலை பண்ணிடுவோம். பார்த்திருக்கீங்களா? கண்ணாடி கண்ணு இருந்தா என்ன செய்யும்? அழும். வாய் இருந்தா கத்தும். அப்படி பாத்துருவோம், இப்படி பாத்துருவோம். மணிக்கூர் கணக்கு. ஏமா போகணுமா, கிளம்பணுமா? இல்ல, இப்போ வந்துடுறேன். மணிக்கூர் ஆயிரும். 6 மணி ஆயிரும், சாயந்தரம் 6 மணி வரைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன ஒரு புண்ணு, சின்ன ஒரு காயம், சின்ன ஒரு தழும்பு. ஐயோ என்னுடைய அழகெல்லாம். ஆமாப்பா, அதுக்குதான் பெர்க்மான்ஸ் அழகா பாடுறல, அழகெல்லாம். சரி, அந்த டைமிங் போல வேண்டாம். சரி, அப்ப பாருங்க, ஒண்ணுமே இல்லாத நிலைமைக்கு மாறிட்டான். யாரு? யோபு. அழகெல்லாம் அற்று போயிடுச்சு. அவனுடைய எல்லா விதமான எல்லா காரியங்களையும் என்ன செஞ்ச, இழந்துட்டான். ஆனாலும் கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, என்னுடைய ஆரம்பத்துல நான் எப்படி இருந்தது தெரியுமா? இப்ப எப்படி மாறிட்டேன் தெரியுமா? நான் அன்னைக்கு இருந்த வாழ்க்கை எப்படி இருந்து தெரியுமா? இன்னைக்கு இருந்த வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? நான் அப்படியாக்கும் இருந்தேன். அங்க இருந்து கேட்டாங்க, இங்க இருந்து. ஆனா கடைசியில மாட்டுனேன், வேற வழி இல்லாம என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யறோம்? புலம்பிட்டு இருக்கிறோம். இந்த யோபு சொல்றது போல நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் நாமத்திற்காக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். யாராவது சொல்றீங்களா? சொல்றது இல்லைன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, ஆனாலும் வாழ்ந்துட்டு இருக்கோம். பாத்தீங்களா, இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யும்? கேக் பெட்டியில நம்ம என்ன செய்யறோம்? வருஷத்தை கொண்டாடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் சொல்றாரு, கொஞ்சம் பலன் இருந்தோம், கொஞ்சம் விசுவாசம் இருந்தோம், கொஞ்சம் நம்பிக்கை இருந்தோம், என் நாமத்தை நம்பி கூப்பிடுற பத்தியா, நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கையை வச்சு, கொஞ்சம் விசுவாசத்தை வச்சு என் வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்ய மாட்டாரா என்று ஏங்கி தவிக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களை கர்த்தர் ஏமாற்ற மாட்டார். உங்களுக்காக மனுஷன் அடைத்த கதவை கர்த்தர் திறக்க போகிறார். உங்களுக்காக சில காரியங்கள் மனுஷன் உங்களுக்கு விரோதமாக மறைத்து வைத்திருக்கிற சில நன்மைகளை நீங்கள் காணும்படிக்கு கர்த்தர் கதவை திறக்க போகிறார். வழிவாசல் திறக்க போகுது. நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்காக நன்மையான காரியங்களை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். நம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய ஜெபத்துல நம்பிக்கை இருக்கணும். உங்கள் ஜெபத்துல விசுவாசம் இருக்கணும். உங்கள் ஜெபத்துல வைராக்கியம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எல்லாருக்கும் தெரிந்த நல்ல ஒரு சின்ன ஒரு சம்மரி, சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்லிடுறேன். கதையில இது உண்மையா நடந்த காரியம். ஜார்ஜ் முல்லர்ங்கிற ஒரு நல்ல ஒரு மிஷனரி. எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஒரு முறை கூட சொல்லி உங்களுடைய உற்சாகத்தை நான் ஏற்படுத்த நான் விரும்புகிறேன். பாருங்க, இவர் எப்பொழுதும்
நல்ல ஜெபிக்கிற நல்ல ஒரு ஜெப வீரர், நல்ல ஒரு ஊழியர். பாருங்க, அவர் என்ன நடத்திட்டு இருந்தாரா? பிள்ளைகளை இல்லையா, ஆதரவற்ற பிள்ளைகளை வளர்க்கிற நல்ல ஒரு விடுதியை, நல்ல ஒரு ஹாஸ்டல், நல்ல ஒரு ஆர்ஃபனேஜ் சென்டரை என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? நடத்திட்டு இருந்தார். பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவர் வெளியில ஊழியத்துக்கு போனா என்ன செய்ய மாட்டாரா? பணம் என்ன செய்ய மாட்டாரா? வாங்க மாட்டார். காசுக்காக அவர் போக மாட்டார். கர்த்தர் மகிமை, பணத்திற்காக ஊழியம் செய்ய மாட்டார். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ஊழியம் செஞ்சுட்டு திரும்பி வருவார். ஆனா இவர் நடத்தி கொண்டிருக்கிற ஆர்ஃபனேஜ்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? வாழ்ந்துட்டு இருந்தாங்க, படித்து கொண்டிருந்தாங்க. கர்த்தர் மகிமைப்படுவார். அதே பிள்ளைகளே, இவருடைய ஒவ்வொரு நாள் தேவைகளுக்காகவும் போய் எங்க செய்வாரா? ஜெபம் பண்ணி தான் அந்த தேவை என்ன செய்வாராம்? பெற்றுக்கொள்வார். ஒரு முறை பாருங்க, ஒரு முறை காலையில அந்த ஆர்ஃபனேஜ்ல சாப்பாடு பற்றாக்குறை, சாப்பாடு இல்ல, காலையில என்னல டிஃபன் இல்ல. அப்போ காலையில இவருக்குள்ள எண்ணம், யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது? போன் பண்ணியோ யார்ட்டி உதவி என்ன செய்யக்கூடாது? எனக்கு கேட்க கூடாது, கேட்க பிடிக்காது. இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி சூழ்நிலை வரல. இதுவரைக்கும் என்னை ஆண்டவர் நடத்தினார். இதுவரைக்கும் என் பிள்ளைகளை கர்த்தர் போஷித்தார். இனிமேலும் போஷிப்பார். இந்த காலை நேர ஆகாரத்துக்காக நான் என்ன செய்ய மாட்டேன்? பின்வாங்க மாட்டேன். இந்த ஒரு சின்ன ஒரு ஆகாரத்திற்காக நான் தெய்வத்தை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன், மனுஷன் போய் நிக்க மாட்டேங்கிற வைராக்கியத்துல அவர் மறுபடியும் ஜெப அறைக்கு போனாராம். ஆண்டவரே, என் பிள்ளைக்காக என்ன செய்ய, என் பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க? சாப்பாடு தாங்கப்பா, நான் உங்களை நம்பி இருக்கிறேன், எந்த மனுஷனை நம்ப மாட்டேன். இந்த காலை வேளை ஆகாரத்தை எங்களுக்கு என்ன கிருபையா தாங்கன்னு கேட்டாராம். பாருங்க, தாங்கன்னு கேட்டாராம். தாங்கன்னு கேட்டு நம்பிக்கையோடு வெளியில வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டெய்னர் பாக்ஸோடு ஒருத்தர் வராரு, ஓடி வராரு. என்ன ஓடி வராரு? எதுக்கு ஓடி வராரு? எதுக்காக தான் வருவார் நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பேக்கரி ஓனர், நல்ல ஒரு பேக்கரி ஓனர் வராரு, பெரிய பேக்கரி. அந்த ஓனர் வந்து சொல்றாரு, இவர் ஃபாதரா இருக்கிறனால, கிறிஸ்தவ இதுல இருக்கிறனால அவங்கள என்ன செய்வாங்க? ஃபாதர்னு சொல்லுவாங்க. ஃபாதர், எங்களுடைய பேக்கரிக்கு இன்னைக்கு காலையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் எங்களுக்கு 2 நாளுக்கு முன்னாடி செஞ்சுதாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில அவங்களுடைய ஃபங்க்ஷன் நடத்தக்கூடிய உங்க வீட்டுல ஒரு டெத் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் செய்ய முடியல, நடத்த முடியல. காலையில இதற்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருந்த ரொட்டி எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ரெடியா இருக்கு. இதை நாங்க என்ன செய்ய முடியாது? வெளியில கொட்ட முடியாது. என் இருதயத்தில் ரொம்ப நாள் ஆசை, இந்த ஆர்ஃபனேஜுக்கு எப்படியாவது என்ன செய்யணும், ஏதாவது ஒரு ஆகாரத்தை ஒரு நேரமாவது கொடுக்கணும். ரொம்ப நாள் எனக்கு ஆசை. அதுக்குள்ள வழிவாசல் எனக்கு இல்ல, அதுக்குள்ள பொருளாதாரம் எனக்கு இல்ல. ஆனால் இன்னைக்கு இந்த ரொட்டியெல்லாம் இவ்வளவு இருக்கு, என்னால என்ன செய்ய முடியாது? கொட்ட முடியாது. இது எல்லாத்தையும் உன் பிள்ளைகளுக்காக என்ன செய்யறேன்? நான் கொடுக்குறேன்னு சொல்லி காணிக்கையா நான் கொடுக்குறேன். கொண்டு வந்து பாக்ஸ் ஃபுல்லா 2-3 பாக்ஸ் கூட்டு என்ன செஞ்சாராம்? கொண்டு வச்சாராம். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மாத்திர ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு திரும்பி பார்த்தா டபான் ஒரு சவுண்ட். சொல்லுங்க, திரும்பி பார்க்கல, டபான் ஒரு சவுண்ட், பெரிய ஒரு சவுண்ட். என்னடா, என்ன ஆயிடுச்சு? ஏதாவது ஃபயர் தான் ஆயிடுச்சா? இது என்ன சொல்றதுக்கு, எலக்ட்ரிசிட்டில ஏதாவது பெருசா எதுவும் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறாங்க. டக்குன்னு வெளியில வந்து பார்க்கறாங்க, ஒரு பெரிய மில்க் கண்டெய்னர், மில்க் லாரி என்ன இருக்கு, டயர் ஆக்சில் உடஞ்சி டபான் சவுண்ட், குண்டுக்குள்ள வந்து டயர் என்ன செஞ்சிருக்கு? கலந்து வெளியில விழுந்திருக்கு. உடனே அந்த டிரைவர் சொன்னாரா, டிரைவரும் அந்த லாரி ஓனரும் பக்கத்துல இருந்திருக்காங்க, சொன்னாங்களாம், இதை ரொம்ப நேரம் இந்த வண்டி என்ன செய்ய உடனே சரி பண்ண முடியாது. ஒர்க் ஷாப்காரன் வந்தா கூட இதுல உள்ள வெயிட் எல்லாம் என்ன செய்யணும்? இறக்கணும், அப்பதான் சரி பண்ண முடியும் சொல்லுவான். அதனால இந்த பாலை, இந்த மில்கை என்ன செய்ய முடியாது? ரொம்ப நேரம் என்ன செய்ய முடியாது? வச்சிருக்க முடியாது, கெட்டு போயிடும். அதனால என்ன செஞ்சிடலாம்? பக்கத்துல இருக்க கொடுத்துடலாம் சொல்லி அவ்வளவு மில்க் கண்டெய்னர்கள், அவ்வளவு அந்த லாரியிலோட அவ்வளவு மில்க் என்ன செஞ்சாங்களாம்? டிரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன செஞ்சாங்களாம்? அங்க கொடுத்து அந்த பிள்ளைகள் திருப்தியா நல்ல பிரெட், நல்ல மில்கோடி ஃபர்ஸ்ட் கிளாஸா மீதம் எடுக்க திருப்தியா சாப்பிட அவருடைய ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணார். மனுஷனுடைய உதவியை எதிர்பார்த்துட்டா எல்லார்ட்டையும் கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். தேவ நாமம் தூஷிக்கப்படும். கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தால் சூழ்நிலை எல்லாம் அனுகூலமாக்கப்படும். உங்க முன்னாடிதான் வந்து கிடக்கும், எல்லாம் எடுப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய பசியை நன்றாய் அறிந்த கர்த்தர் ஒருவர் உண்டு. இதே நிலைமை தான் எலியா இருக்கிறார். எலியா ஆற்றண்டையில இருக்கிறார். பாருங்க, அவருடைய தேவை, அவருடைய பசியை நன்றாய் அறிந்தவர் காகத்தை அனுப்பி அவருடைய பசியை தீர்த்தார். இத்தனை ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுடைய பசியை கர்த்தர் போக்கினார் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தின் பசியை கர்த்தர் நீக்க மாட்டாரா? உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க மாட்டாரா? உங்களுடைய தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் போஷிக்க மாட்டாரா? கர்த்தர் செய்வார். விசுவாசத்தோடு நம்புங்க.
கொஞ்சம் பலன், கொஞ்சம் விசுவாசம் இருக்கா, கர்த்தர் எனக்கு தருவார், கர்த்தர் எனக்கு செய்வார், இது கர்த்தருடைய காரியம், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, அவர் எனக்கு தகப்பன், அவர் தான் எனக்கு செய்வார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் முழங்கால் போட்டுட்டு ஜெபிக்க ஆரம்பிங்கள். வழிவாசல் ஆட்டோமேட்டிக்கா உங்க கதவுக்கு முன்பதாக வந்து நிற்கும். வழிவாசல திறப்பா, உங்கள் கதவுக்கு முன்பதாக என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கும், நீங்கள் போய் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க வீட்டுக்கு போங்க, வாசல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். பாக்ஸ் வேற இருக்கலாம், ரொட்டி இருக்கலாம், மில்க் பேக்கெட் இருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற கட்டுகள் இருக்கலாம், எவ்வளவும் இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அதில் 10 உருவி தசம பாக கூட நீங்க என்ன செய்யலாம், விரும்பினா தரலாம், இல்லைன்னா அதையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். எல்லாவற்றையும் வாசல்ல கர்த்தர் வச்சிருக்கிறார், எடுத்துக்கொள்ள ஆயத்தமா நீங்கள் கடந்து போங்க. இந்த ஆமென் அல்லேலூயா ஆண்டவர் பாப்பாரு. இதுக்காயா இவ்வளோ வாக்குத்தத்தத்தை நான் கொடுத்தேன், ஒரு உற்சாகம் இல்லை பார்த்தீங்களா? அதனாலதான் என் பிள்ளைகள் என்னதான் கொடுத்தாலும் அது அப்படிதான், நீ பாட்டுக்கு போ. அல்லேலூயா சொல்லுங்க. சில நன்மைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, சில ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட டெய்லி வாங்கி வாங்கி நம்ம சலிச்சு போயிட்டு பார்த்தீங்களா? அதனாலதான் உங்களோட அல்லேலூயாலாம் அப்படி இருக்கு. நம்ம டெய்லியும் தர்றது தானே, டெய்லியும் சாப்பிட்றது தானே, சரி கொண்டு வைங்க, சரி தாங்க ஆண்டவரே அப்படிங்கிற நிலைமையில மாறிட்டோம். அல்லேலூயா உற்சாகமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, நல்ல ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி பார்த்தால் வாசல் தேடிய நன்மை வந்து சேரும், அற்புதம் வந்து சேரும். யார் மூலமா நன்மை நடக்குது உங்களுக்கு தேவையில்லை, நன்மை நடந்தா போதும். அல்லேலூயா. வராத நபர்கள், எதிர்பார்க்காத நபர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் வரும், தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமென் சொல்லுங்க. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 2-4 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 2-4 வாசிக்கும் பொழுது, அவருடைய சத்தியத்தை கைக்கொள்ளுவர்களுக்கோ தேவன் வாசலை என்ன செய்வாராம், திறப்பார். கர்த்தரை என்றென்றும் நம்புங்கள், அவர் நம்முடைய தேவன் யெகோவா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நித்திய கண்மலையா இருக்கிறார். வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படும். யாத்திராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவனுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். எத்தனை தலைமுறை? நீங்க எத்தனை தலைமுறை பார்த்துட்டீங்க? 100 பார்த்துட்டீங்களா? இயேசுவே, எத்தனை? நம்ம பார்த்தது எத்தனை? 3? என்ன பிரதர்? 3 தடவை மேக்சிமம் பார்க்கலாம் இல்லையா? 3 தலைமுறையை பார்த்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு 1000 தலைமுறை என்ன செய்வேன், இரக்கம் செய்வேன். யாருக்கு? யார் மூலம்? நம்ம செய்கிறது மூலம், நம்ம கீழ்ப்படுகிறது மூலம். உங்கள் நிமித்தம் 1000 பேர், 1000 சந்ததிகள், 1000 தலைமுறைகள் என்ன செய்தான் உங்க மூலம் ஆசீர்வாதத்தை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆசீர்வாதமா இல்லையா? ஆசீர்வாதம் இல்ல? உங்கள் மூலம் உங்க சந்ததிகள், உங்களுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுன்னா அது பெரிய விஷயம் இல்ல? ஆமாவா இல்லையா? என்ன சத்தத்தை காணல? அப்போ தேவன் சொல்லுகிறார் 1000 தலைமுறைக்கும் வசனத்தை கைக்கொள்ளும் சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன். அவர்களுக்காய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அவர்கள் உள்ளே பிரவேசிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தின் படியே நீங்கள் வாழ ஆயத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அதன்படியே ஆசீர்வதிக்கவும் அவர் ஆயத்தமா இருக்கிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் சொல்லுகிற வசனத்தை நாம் அப்படியே கை கொள்ள வேண்டும். கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இன்றைக்கு தங்களுடைய இஷ்டத்திற்கு ஏற்ப வசனத்தை என்ன செய்யறாங்க, தங்களுக்காய் மாற்றிக் கொள்கிறார்கள், தங்களுக்காக கட்டமைத்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா தேவ பிள்ளைகளே, சிலர்கிட்ட சொன்னா, பிரதர் நாட்கள் முடியுது, காலங்கள் ரொம்ப கம்மி, ஞானஸ்தானம் எடுத்துருங்க சொல்லியாச்சுனா அவர் சொல்ற காரியம் கடைசி காலத்துல, கடைசி நேரத்துல அந்த சிலுவையில கள்ளம் வந்து ஞானஸ்தானம் எடுத்தான் பாஸ்டர் அப்படின்னு அடுத்த வார்த்தை. அல்லேலூயா. அவன் ரட்சிக்கப்படலையா? நான் கடைசி காலத்துல ரட்சிக்கப்பட்டுறேன். அப்போ முதலாவது ஒன்ன சிலுவையில தூக்கி என்ன செய்யணும்? தூக்கி தொங்க போட்டுறணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன செய்யணும்? அப்ப தெரியும், அப்ப தெரியும். சரி தேவ பிள்ளைகளே, காலங்களை அறிந்து அதன்படி செயல்பட ஆயத்தமாகுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க? ஞானஸ்தானம் எடுக்கல, ஆயத்தப்பட்டுருங்க, கர்த்தருக்குள்ள வந்துருங்க. ஆண்டோட வருகை மிக 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 சமீபம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஞானஸ்தானம் எடுக்காம, கர்த்தர் சமூகத்துல ஆவியின் அபிஷேகத்தை பெறாம, பரிசுத்தாவின் வல்லமை பெறாம கொஞ்சம் சந்தேகம் தான்.
சீக்கிரத்துல ஆயத்தப்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க மக்களே. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற வசனத்தின்படியே கீழ்ப்படியுங்கள். அவர் என்ன சொன்னாரோ அதன்படி கீழ்ப்படியுங்க. அவர் செய்ய சொன்னதை செஞ்சிருங்க. அவர் கீழ்ப்படிய சொன்னதை கீழ்ப்படிஞ்சிருங்க. கர்த்தர் உங்களுக்காக தான் சொல்லி இருக்கிறார், வேற யாருக்கும் ஆண்டவர் சொல்லல. தன்னுடைய ஜனங்களுக்காக தான் சொல்லி இருக்கிறார். ரத்தம் சிந்தினது யாருக்காக? வேற யாருக்காக இல்ல, நமக்காக தான். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அது சொல்லுங்க பாருங்க, கர்த்தர் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிற ஒரு மனுஷர், ஒரு தெய்வம் இருக்கிறன்னா அந்த தெய்வத்துக்கு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கணும், அந்த தெய்வத்துக்கு எவ்வளவு நமக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்ம சொல்ல வேண்டிய செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் தேவன் எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறார். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை வீசுகிறேன். எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு பார்த்தீங்களா? ராம் முழுவதும் உழைச்சாஸ், ராம் முழுவதும் செயல்பட்டாஸ். பாடு, வேதனை, இழப்பு, ஏமாற்றம், நஷ்டம் எல்லாமே நடந்தாச்சு. ஆனாலும் உமக்காக நான் வந்து நிற்கிறேன். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வைராக்கியமா இருக்கிறேன். உம்மிடத்தில் நான் வருகிறேன். அல்லேலூயா. இப்படி அவருக்காக நீங்கள் மறுபடி வரும்பொழுது உங்களுக்காக திறந்த வாசலை திறந்து வைப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக நற்கிரியைகளை செய்யுங்கள். கொஞ்சம் பலன் இருந்தாலும், கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும், கொஞ்சம் நம்பிக்கை இருந்தாலும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வசனத்தின்படியே கூட்டி குறைக்காதபடிக்கு, கர்த்தர் எனக்கு தான் இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார், இந்த வார்த்தை எனக்கு தான் கர்த்தர் தருகிறார், ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதன்படி நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னார். இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் அடைக்க முடியாது, ஒருவனும் என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. இருக்கிறவங்க எழும்பி நிற்போம். கர்த்தர் நமது வார்த்தை மூலமாக பெரிய காரியங்களோடு செய்வாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மை ஆராதிக்கும்படிக்கு, துதிக்கும்படிக்கு, உங்களுடைய சத்தியத்தை கேட்கும்படிக்கு, உங்களுடைய சமூகத்துல கொடுக்கும்படிக்கு, சாட்சி இழக்கும்படிக்கு, அர்ப்பணிப்போடு நேரத்தோடு கடந்து போகும்படிக்கு அந்த கிருபை தந்தீர். நமக்கு நன்றி அப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிறந்த நாளை காண்கிற பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு வந்து அந்த சமூகத்துல ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் நம்பிக்கையோடு ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மேலான நன்மைகளை இன்னைக்கு நீங்க கட்டளையிடுங்கப்பா. இந்த கூட்டத்தின் மூலமா கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், என்னோடு பேசினார், கர்த்தர் என்னுடைய காரியங்களில் ஒரு மாற்றத்தை உருவாக்கினார், எனக்கு விடுதலை கர்த்தர் தந்தார், என் குடும்பத்தில் சமாதானத்தை, சந்தோஷத்தை கர்த்தர் தந்தார், அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறந்தார் என்று வரக்கூடிய நாட்களில் சாட்சியை சொல்லும்படி, சாட்சியை எனக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஒவ்வொருவரும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக. உங்களுடைய பிள்ளைகள் கடந்து போகிறாங்கப்பா, பிரயாணங்களோடு நீர் கூட இருப்பீரா, பாதுகாப்போடு உங்களுடைய பிள்ளைகள் வீடு போய் சேரட்டும் ஆண்டவரே. வீடுகளிலே சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி காத்திருக்கட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. குறைவில்லாதபடி நம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் நடத்துகிறார். திறந்த வாசலை நம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நாட்களில் நீ கொடுத்து அவர்கள் எல்லாவற்றிலும் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு, நன்மை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு, தடையில்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் நடக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். பெரிய காரியங்கள் செய்யும். கிருபை கரப்போடு இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பிரசன்னாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல பரம் மறவாதே. ஆமென். ஆமென்.